அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, இதுக்கு முன் நார்மலாக இருக்கும்போது எந்த ஒரு கெட்ட இதுவும் வரமாட்டாங்க. ஆமாம். இந்த பாடத்தில் உட்காரும்போது ஆமாம், நம்ம என்னென்ன வெளி உலகத்தில் என்னென்ன செய்கிறோமோ அத்தனையும் நம்ம ஆமாம். இது எப்படின்னா, குப்பை கொட்டி வச்சுக்கிறதில்ல, அது கம்மன் தான் இருக்கும். அதை போய் கலரி விட்டின்னா அது கண்டது வரும். அந்த மாதிரி தான் இது. இப்போ குப்பை உங்கள்கிட்ட இருந்தது, இப்போ நீங்கள் அதை கலரி விட்டுட்ட, அது போகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு போயிடும். அதை பற்றி கவலைப்படாத, நீ செய்யறதை மட்டும் செய்யறதுக்கு நேரு, அது உனக்கு பலன் தரும். சரி. இப்போ ஒரு இன்னொரு டவுட், ஒருத்தர் இறந்துட்டார். அவர் ஒரு நினைவுகள் என்னென்னா, நான் இறந்துட்டு பிறகு மறுபடியும் நான் கண்டிப்பாக இன்னொரு உறவில் இது நிறைய பேர் சொல்லிடுறது. ஆனால் என்ன சாட்சி இருக்கு? சாட்சி ஒன்றும் இல்லை. என்ன அவர் இந்த மாதிரி நிறைய கதை சொல்லுவாங்க. அந்த கதையெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம என்ன செய்கிறோம், எதை நோக்கி போகிறோம், அதை மட்டும் செய்யுங்க. ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கினா உன் மனசு அது மாதிரிலாம் போயிடும், உனக்குள்ளே நிற்காது. சரி சரி சரி. அவர் யாருன்னா என்னுடைய மகன். யார் ஒன்றா இருக்கட்டும், அதனால் யார் ஒன்றா இருக்கட்டும். அது எங்கள் அம்மா கூட சொன்னாங்க, நைனா நான் செத்து போட்டேன்னா உன் பொண்ணாக தான் பிறப்பேன்னாங்க. ஆனால் பிறக்கலையா? சரி சரி. ஏன்னா அது ஒரு டவுட்டுனால இல்லை, இந்த டவுட்டு செத்தாக்கா ஆளே தெரியாதுப்பா, புருஷன் தெரியாது. இல்லைன்னா டெய்லி வந்துடுவாங்க வீட்டுக்கு. சரி. இப்போ என் பொண்டாட்டி செத்து போச்சுன்னு வச்சுக்கோ, என் பொண்டாட்டி சொல்லிவிடும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுவான். ஆனால் செத்த உடனே அவள் டெய்லி வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோ, எனக்கு பிரச்சனையே கிடையாது. சரி சரி. ஆனால் வீட்டுக்கு வந்தாலும்னா நான் என்ன வந்தேம்மா அவ கூட செத்து போடுவேன் பயந்தேன். சரி சரி. அதனால் உடல் தான் அடையாளம், உள்ளக்கிறது யாருக்கும் அடையாளம் கிடையாது. உள்ள உன் ஆன்மா எப்படி இருக்குதுன்னு தெரியுமா உனக்கு? உன் உயிர் எப்படி இருக்குதுன்னு தெரியுமா? உன் ஜீவன் எப்படி இருக்குதுன்னு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. உடல் பார்த்து தான் இது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்கிறோம். உள்ளகிற பொருளை பார்த்து சொல்ல முடியாது. இறந்தா அந்த உடல் தான் மண்ணுக்கு போச்சு, அப்புறம் எத்தை பார்த்து சொல்லுவேன் நீ? அதனால் இந்த மாதிரி கற்பனைக்கெல்லாம் போயிடாதீங்க. பொண்டாட்டி சொல்லிச்சு, புள்ள சொல்லிச்சு, பொண்டாட்டி வாடுற வரைக்கும் அப்படி தான் சொல்லும். அது வேலையை முடிச்சுன்னு அது போயிடுச்சு, உன் வேலையை பாரு இனிமேல். அதையே நினச்சின்னு வாழ்ந்தீங்கனாக்கா உன் வாழ்க்கை போயிடும். எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், பொண்டாட்டி செத்தாலும் சரி, அது அவங்க கர்மா, அது அவங்களோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம அடுத்தது என்ன செய்யணும்னு பார்க்கணும். அதே மாதிரி புருஷன் செத்துட்டா 2 குழந்தைங்கள விட்டுட்டு, ஐயோ என் புருஷன் செத்து போட்டாருங்க நான் செத்து போகிறேன்னா அதோட முட்டாள்தன்மை ஒன்றும் இல்லை. 2 குழந்தை யாரு காப்பாற்றுவான்? அதனால் புருஷன் காலம் வந்தது, அவர் இறந்துட்டார். இனி இருக்கிற காலம் என் பிள்ளைங்களை கரையாத்துறன்னு வாழணுமே தவிர, அவர் போட்டார் இவர் போட்டார்னு போனவரை கூப்பிட முடியுமா? எவனாவது கூப்பிட்டது உண்டா? அதனால் அதெல்லாம் முடியாது. போனது போயிடுச்சு. நிறைய போகிறத நல்லதாக செய்யுங்க. சரி 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 சரி. இப்போ இந்த பாடம் படிக்கும்போது மாம்பழ சாரமாக உட்காரு, இந்த பைக்கில் அடிபட்டுனால இதில் சேரில் உட்கார சொல்லி பண்ணலாமா சாமி? பண்ணலாம். சரி. நீ எப்படி உட்காந்துக்கிறியோ அது பிரச்சனையே இல்லை. இது கரெக்டாக ஓடிக்கணும். இதுதான் முக்கியம். காலை எப்படி வச்சுக்கிற, கை எப்படி வச்சுக்கிறேன்றது இல்லை. பத்மாசனம் போடு, சுகாசனம் போடு, வஜ்ராசனம் போடுன்னுவாங்க. நான் அதெல்லாம் சொல்கிறதில்ல. ஏன்னா அதெல்லாம் போடணுன்னா இளமையில் 10 வயசில் வரணும். அப்போ தான் காலு கையெல்லாம் நல்லா மடியும். 50 வயசு 60 வயசில் வந்துட்டு கால் எங்கே மடியும்? அதனால் அதெல்லாம் நான் சொல்கிறதில்ல. ஆனால் இது மட்டும் சீராக ஓடணும். நீ எப்படியாவது உட்காந்து போ. சரி சரி. டவுட்டையா, நம்ம சத்குரு பாடல்ல மண்ணுடம்பை பொன்னுடம்பாய் மாற்றும் வல்ல சாமி, மண்ணுடம்பு ஐயா சொல்லிட்டாரு. இப்போ பொன்னுடம்பை எப்படி நாங்கள் மாற்றுறது, அதுக்கான வழி என்ன? இந்த கலையே அதுக்காக தான்மா. பொண்ணு என்னைக்காவது அழியுமா? 1 கிலோ தங்கத்தை வாங்கிட்டோம், இந்த மண்ணில் போச்சு வச்சுட்டோம், அது எத்தனை 1000 வருஷமானாலும் அது தங்கமாக தான் இருக்குமே தவிர அழியாது. ஆனால் இந்த உடம்பு உயிர் போயிடுச்சு, இதை எத்தனை ஒரு இடத்துல புதைக்கிறோம், எவ்வளோ நாளைக்கு தாங்கும்? 3 மாதம்லாம் ரொம்ப அதிகம். 3ஆவது நாளே 10 வாயு இந்த உடம்புல இருக்குது, 1 வாயு மட்டும் தங்கும். மற்ற 9 வாயும் உயிர் போன உடனே அதுவும் வெளியே போயிடும். ஒரே ஒரு வாயு, அந்த பேர் என்னது, தனஞ்சயன், அவன் உள்ளே இருந்துக்கின்னு என்ன பண்ணுவான், இந்த உடம்பை வீங்கி வெடிக்க வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இது வெடித்ததுக்கப்புறம் தான் வெளியே வருவான். அதனால தான் வள்ளலார் சொல்லுவார், இந்த உடம்பு உயிர் போன உடம்பை எரிக்கக்கூடாதுன்னு. உன்னை பொறுத்த வரைக்கும் உயிர் போயிடுச்சு, அதனால் நீ எரிச்சிடலான்னு நினைக்கிற. ஆனால் ஆன்மீகத்தில் இன்னும் அவனுக்கு உயிர் போகலை. 10 விதமான வாயுக்களும் சேர்ந்து இந்த உடலை இயங்குச்சு, அது வரைக்கும் அந்த உடல் இயங்குது. இப்போது 9 வாயு போயிடுச்சு, 1 வாயு மிச்சம் இருக்குது. அந்த 1 வாயுவும் 3ஆவது நாள் தான் வெளியே போகும். நீ அந்த 3 நாளைக்குள்ளே அந்த உயிரை, அந்த உடம்பை போய் எரிச்சா ஒரு கொலை பண்ணதுக்கு சமம்ன்றார். யார் சொல்கிறாரு? வள்ளலார் சொல்கிறாரு. அதனால தான் இறந்த உடல்களை எரிக்கவே கூடாதுன்றாரு. ஏன்னா ஒரு காற்று உள்ளே இருக்குது,
அது என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ போய் எரிச்சனா அந்த காற்றோட நிலை என்ன? அதுவும் ஒரு உயிருக்கு கொலை செஞ்சதுக்கு சமன்றார். புரியுதுங்களா? இதே காற்றை உடலை விட்டு உயிர் போகிறதுக்கு முன்னாடி நான் என்னோட பிராணன் கூடவே அதை சேர்த்துட்டேன்னு சொன்னால் அப்போ தான் இந்த அழியக்கூடிய இந்த மண்ணுடம்பு பொன்னுடம்பாக மாறும். அப்போ அந்த உடம்புக்கு அழிவே இல்லாமல் போயிடும். பளிங்கு இருக்குது, பளிங்குக்குன்னு சுயமாக எந்த விதமான நிறமும் இல்லை. அதை எடுத்து போய் பச்சை எண்ணத்தில் வச்சேன்னா பளிங்கும் பச்சையாக தெரியும். சிவப்பாக இருக்கிற இடத்துல போய் வச்சேன்னா பளிங்கும் சிவப்பாக தெரியும். எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்த அது கிரகிச்சுக்கும். அதை போல் இந்த காற்று எல்லாத்தையும் நான் ஒன்று சேர்த்து பிராணனும் தனஞ்சயனையும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டேன்னு சொன்னால் இந்த உடலும் அழியாத தன்மைக்கு போய் சேர்ந்துடும். அப்போ எது நிற்கும்? எல்லாருக்கும் தெரியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். மகான்கள் ஞானத்தை அடைஞ்சிடுறாங்க, ஞானத்தின் மூலிமா சமாதி அடைஞ்சிடறாங்க. சமாதி அடைஞ்சவங்களெல்லாம் இறைவனோட கலந்துட்டாங்க. இறைவனோட கலந்தவங்க இப்போ இந்த ஊன் உடம்புக்குள்ள இருப்பாங்களா? இருப்பாங்களா சொல்லுங்க. சொன்னீங்கன்னா தான் தெரியும். அப்போ அந்த உடம்புக்குள்ள எது இருக்கிறதுனால அந்த உடம்பு பாதுகாப்பாக இருக்குது? ஆன்மாவானது அது தெரிஞ்சிடுச்சு, அது ஞானத்தை உணர்ந்துச்சு, அது இறைவனோட போய் கலக்குது. ஆனால் ஜீவன் என்ற ஒரு பொருள் மட்டும் இந்த ஊன் உடம்புக்குள்ளேயே மகான் சித்தர்கள் எல்லாருமே இந்த ஊன் உடம்புக்குள்ள ஜீவனை தக்க வச்சுட்டு போவாங்க. அந்த ஜீவசக்தி தான் இந்த ஊனு உடம்புக்குள்ளே இருந்து இந்த உடம்பை காப்பாற்றுது. அவங்களுடைய ஆன்மா இறைவனுடைய கலந்துரும். சமாதிக்குள்ள மகான் இருக்கிறாரா? இல்லை, அவருடைய ஜீவசக்தி மட்டுமே இருக்கும். அவருடைய உண்மையான ஆற்றல் எப்படி இருக்கும்? இந்த பிரபஞ்சத்தில் கலந்துருக்கும். யாரெல்லாம் ஐயா நீ வாயா அப்படின்னு கூப்பிட்றாங்களோ அவங்களுக்காக அந்த சக்தி, அந்த பேராற்றல் இறங்கி வரும். அவங்களுக்கு பிறவி இல்லை. இறைவன் எப்படி இந்த உலகத்தில் இருக்கிறானோ அதே போல் சூட்சமாக இருப்பாங்க. அவ்வளோ சூட்சமாக அவங்கள வேண்டி வரம் வாங்கக்கூடிய தகுதி எனக்கு இருந்தால் சூட்சமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி எனக்குள்ளே வந்து பேசும். அப்போ நமக்குள்ளவும் அவர் பேசுவார். எப்படி? அதுதான். அப்போ உள்ளே இருக்கிற பொருள் என்னது? ஜீவன் தான் இருக்குது. அந்த ஜீவன்னா என்னது? அது என்ன சாமி ஜீவன்னா? விந்து சுரோனிதம் அப்படி சொல்லக்கூடிய அந்த சக்தியை நல்ல நிலைக்கு உறுத்தி பக்குவப்படுத்தி இந்த ஊன் உடம்புக்குள்ளே அதை தக்க வைக்கிறாங்க. ஐயா சொல்லுவார், ஏன்னா சட்டியெல்லாம் காலி பண்ணிட்டு வந்தா இங்கே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பார். அப்போ சட்டியெல்லாம் காலி பண்ணானா எதை காலி பண்ணாங்க? தன்னுடைய ஜீவசக்தியை விரயம் பண்ணிட்டு உலகத்தெல்லாம் இறைச்சிட்டு இங்கே வந்து உக்காந்துக்கிறாங்க. ஜீவசக்தி இல்லாமல் பரசக்தியை யாரால உணர முடியாது. அப்போ இது வேணும். எந்த சக்தியை வச்சுட்டு நாம் உணர்றோமோ அந்த சக்தியை இந்த உடலுக்குள்ளேயே தக்க வச்சுட்டு இவங்க மட்டும் வெளியே படுவாங்க. இது பெரிய சப்ஜெக்டு, புரியுதுங்களா? அப்போ சமாதிக்குள்ளே மகானுகிறாரானா? இல்லை, அவருடைய ஜீவசக்தி மட்டுமே உண்டு. அப்போ ஒரு இடத்த அந்த இடத்துல பரிபக்குவமான நிலை உள்ளவர்கள், மனம் உள்ளவர்கள் இருந்தால் இந்த சக்தி இன்னும் வளரும். கெட்டு போனவங்களெல்லாம் ஒன்றா இருந்தால் இந்த ஜீவசக்தியும் ஒரு நாள் வெளிப்பட்டு இந்த உடலும் கூட ஒரு நாள் மறைஞ்சிடும். அவங்க அந்த மண்ணில் இருக்க மாட்டாங்க. போய் தேடி பார்த்தோம்னா விபூதியும் வில்வம் தான் இருக்கும். அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நினச்ச எதையும் செய்ய முடியும். புரியுதுங்களா? அப்போ ஒரு சக்தி ஒரு இடத்துல நிலை பெற்று இருக்கணும்னா நல்லோர்கள் அந்த இடத்துல கூடி தவம் பண்ணணும். ஒரு மகான் எதுக்காக வந்தாரோ அந்த சூழ்நிலையை கெடுக்காத அந்த இடத்த பார்த்துக்கினா அந்த சக்தி அங்கே இருக்கும். இல்லைன்னா அந்த மண்ணை விட்டு விலகி போயிடும். இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குங்க. நம்ம பாடம் பண்ணுறவங்க என்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது ஐயா? பித்தத்தை தூண்டி விடுற மாதிரி சாப்பிடக்கூடாது. சித்தம் தடுமாறுற மாதிரி சாப்பிடக்கூடாது. என்ன சாமி பித்தத்தை தூண்டி விடுற?
சித்தத்தை தடுமாறுற அளவுக்குன்னா அதுக்கு தான் முதல்ல சொல்கிறது நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. எனக்குள்ளே இருக்கிற யார் இருக்கிறானோ அவனே எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கிறான். அப்போ நான் ஆண்டாக இருக்கிறேன்னு நினைக்கக்கூடாது, இறைவனையே அறுக்கிறேன்னு நான் நினச்சிட்டேன்னா என் மனசுக்குள்ளே கருணை வெள்ளம் பெருகும். கருணை வெள்ளம் பெருகும்போது மட்டும்தான், ஜீவகாரண்யம் பெருக்கெடுத்து ஓடினால் மட்டும்தான் நான் என்னுடைய கர்மாவை அடிக்கக்கூடிய தகுதி இந்த மனசுக்கு வரும். எல்லா உயிரும் ஒன்று தான்ப்பா, யாருக்கும் வேறுபாடே இல்லாமல் நான் நடந்துக்கணும். அப்போ வேறுபாடு வரக்கூடாதுன்னா கருணைன்றது என் கண்ணுலேயும் இருக்கணும், என் பேச்சிலையும் இருக்கணும், என்னோட செயல்லையும் இருக்கணும். புரியுதுங்களா? இது எல்லாம் எதையும் கெடுக்கக்கூடாத உணவு இருக்கணும். இப்போ காரம் சாரமாக சாப்பிட்றோம், மிளகு சாப்பிட்லாம், மிளகாவை குறைச்சிக்கணும். மிளகோட காரம் இந்த உடலில் நல்ல சக்தியை நல்ல சூட்டை தக்க வைக்கும். மிளகா காரம் இந்த உடலில் கெட்ட சக்தியை அந்த சூட்டை அதிகப்படுத்தி இந்த சூடு நாளடைவில் மூளை சூடாக மாறி இது படிப்படியாக ரத்தத்தில் கலக்கும். இது ரத்தத்தில் கலக்கும்போது நம்மளால் பாடம் பண்ண முடியாது, மனசு ஒரு நிலையில் இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பாடம் பண்ணுறவங்க எல்லாரும் கண்டிப்பாக நீர் சத்தான காய்கறி நிறைய எடுத்துக்கணும். பழமாவோ காய்கறியாவோ நிறைய பொருள் எடுத்துக்கணும், ஐஸ் போடாமல். ஐஸுன்றதை சேர்க்கக்கூடாது, ஐஸ் போடாமல். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய மூளை சூடு இருக்கக்கூடிய இடம் எது, இந்த உடலில் ஆசனவாய். இந்த ஆசனவாயை ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4லேருந்து 5 முறை நல்ல சில்லுனுங்கிற பச்சை தண்ணியில் பாடம் பண்ணக்கூடியங்க கண்டிப்பாக சுத்தம் செய்ய வேணும். இது வேலைக்கு போகிறோம், சரி சுத்தம் பண்ணலாம், வாய்ப்புகள் இருந்து நான் வீட்டில் தான் சாமி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே யோசிக்க வேணாம். ஒரு டப்பில் பச்சை தண்ணியை ரொப்பி வச்சுட்டு அதுக்குள்ளே நாம் போய் உட்காரணும். உட்கார்ந்தால் மட்டும்தான் மூளை சூடு ரத்தத்தில் ஏறாமல் அதோட தொந்தரவுகளுக்கு இந்த உடம்பை ஒன்றும் பண்ணாமல் நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். அப்போ பாடம் பண்ணுறேன் சூடு நல்லதானேன்னு கெட்ட விஷயங்களை சேர்த்துக்கூடாது. அப்போது இந்த மூளை சூடை தவிர்க்கணும்னா பாடம் பண்ணக்கூடிய எல்லாரும் ஒன்று ஆசனவாயை ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 முறை பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி ஆகணும். இல்லை வாய்ப்புகள் இருந்தால் ஒரு டப்பில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் உட்காரணும். அப்போ தான் இந்த சூடு நம்மளை ஒன்றுமே பண்ணாமல் நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். இது பாடம் பண்ணுறவங்க தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா எதை காப்பாற்ற வந்தோமோ அதையே கெட்டு போகிற அளவுக்கு ஆகிடும். புரியுதுங்களா? அப்போது சித்தம் கெடுக்காமல் இருக்கணும்னா, இப்போ புத்தி கலங்கி போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, சித்தம் தடுமாறானுவாங்க. இதுக்கு அடிப்படையே சூடு தான். இந்த மூளை சூடு உச்சிக்கு போச்சுன்னா நம்மளோட சித்தம் ஒரு நிலையாகவே இருக்காது. அப்போ எவ்வளோ பெரிய தொந்தரவு ஒன்று பண்ணுது. இதை எளிமையாக போகணும்னா சாப்பிட்ற பொருளை அரிஞ்சு சாப்பிட்ணும். கண்டிப்பாக எல்லாரும் இந்த தண்ணீரை சூட்டை குறைக்கக்கூடிய வழியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். சரிங்களா? கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும். நன்றி ஐயா. சாமி வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி,
வாங்க வேண்டும் என்று ஜீவராசி வாசி ஆசி வாங்க வேண்டும்.